வெல்லுங்கன்னு வெல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த பெருங்காயம் சொல்றாங்களே, இந்த ரசத்துக்கெல்லாம் சாம்பாருக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, பெருங்காயம். அந்த வாயுக்கெல்லாம் பெருங்காயம் சாப்பிடுங்கலாம் சொல்லுவாங்கல்ல. இந்த பெருங்காயம் எதில் தயார் பண்ணுறாங்கன்னு ஒரு 100 பேர்கிட்ட கேட்டோம்னே, யாருக்குமே சரியான பதில் தெரியல. ஆமாம், நீங்கள் ஒரு ஆளாவது கரெக்டாக பதில் சொன்னால் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. நம்ம இமானாஜி ஜாலிவுட் சார்பாக, நம்ம ஹெல்த் பேஸ்கெட் சார்பாக ஒரு கிஃப்ட் ரெடியாக இருக்குது. பெருங்காயத்தினுடைய மூலப்பொருள் வந்து மெயினாக வந்து சேமியா. சேமியா மைதா இதாங்க. நீங்க வர்ற போற ஆளுகிட்ட கூட இதுங்க, என்ன உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கேன். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அதாவது ரோட்ல வர்ற போற ஆளுக்க பத்தி எல்லாம் கேட்க கூடாதுயா. விவரம் தெரிந்த ஒருத்தர் இருப்பாங்க, படித்தவர் ஒருத்தர் இருப்பார், பண்பாளர்னு ஒருத்தர் இருப்பாரு, நாளும் தெரிந்தவர் ஒருத்தர் இருப்பாரு. அது வேற யாரும் கிடையாது, அண்ணன் தான். பெருங்காயம் இவ்வளவு பேர்ட்ட கேட்டீங்கல்ல, இப்ப அண்ணன் சொல்லாரு பாருங்க. சேர்த்து கார்போலிக்னு சொல்லிட்டு முதல்ல ஒண்ணு சொல்லிருங்களே. பெருங்காயம் எதுல செய்யறாங்கன்னா கார்போலிக். அதனுடைய மூலப்பொருள் என்ன அப்படின்னா மைதா. முதல்ல கொஞ்சம் அள்ளிக்கிடுங்க. மைதானாக்கா அது சேமியாவா வைக்கணும். மைதாவை சேமியா ஆக்கணுமா? சேமியாவா மைதாவாக்கணுதா? என்ன ரொம்ப குழப்பறீங்க? நான் குழப்பல, நீங்க உங்களை பத்தி ரொம்ப பெருமையா வேற சொல்லிருக்கேன். இருக்கட்டும், சொல்லட்டும். நீ சொல்லிட்டு போயா, நான் சொல்றத நான் சொல்றேன்யா. நீங்க சொல்லுங்க. சேமியாவும் கார்போலிக்கும் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்து நல்லா நைஸா அரைச்சிங்கன்னா மைதாவாயிரும். அதை ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிடுங்க. கார்போலிக். கார்போலிக் அப்படிங்கிறது கார்போலிக்னு என்னமா? கார்போலிக்னா எனக்கு காருக்கு தனியா கேள்விப்பட்டிருக்கோம், லிக்கர் தனியா கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னது கார்போலிக்னு? என்ன ஒரு கெமிக்கல். ஏன் அது ஒரு கெமிக்கல்யா? அது வந்து ஒரு மரத்துல இருந்து தான் வருது அண்ணாச்சி. கார்போலிக்கா? இல்ல, பெருங்காயம். விவரம் தெரிஞ்ச ஆள் சொன்னா கேளுமா. நீங்க சொல்லுங்க. நம்ம சேமியா கார்போலிக். அதாவது யாரா அது பைக்ல போறாங்களா வேற எதுவும் போறாங்களா? சைலன்சர் கடத்தி அக்குள்ள வச்சுட்டு ஓட்டணும். சேமியா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா? உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துடலாமா? இல்ல, நீங்க பார்த்து பண்றதுதான். உள்ளவே குமாரே. ஏமா வாங்கணும் உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். நல்லா கேட்டுக்கம்மா. நீ ஏதோ மரம் சொன்னல, அது என்ன மரம் தெரியுமா? அது கம்பெனி பேரு. நல்ல விஷயம் தானே. இவரு சொல்ல கருவேல மரம் தெரியுமா? கருவேல மரம் தெரியுமா தெரியாதா? பாதி பேருக்கு தெரியாது. சீமா உடன்னு சொல்லுவாங்க. நம்ம சீமா உடையாது, உட மரம் தான் சொல்லுவாங்க. இங்க ஊர்ல கருவேல மரம். ஆமா, கால்ல குத்துனா அவ்வளவுதான், 1 மாசத்துக்கு வலிக்கும். கெமிக்கல் பவுடர்லாம் போட்டு செய்வோம். கருவேல மரத்துல நீங்க சிரட்டை கட்டி தொங்க விட்டுட்டு போனீங்கன்னா காலையில வந்து பாருங்க, கருவேல மரம் வாந்தி எடுத்து வச்சிருக்கும் ஒரு கெமிக்கல். அப்படிதானே? அது கூட வேற என்ன சேர்க்கணும்? மூலப்பொருள்லாம் அதுல நிறைய. அது மூலப்பொருளா? ஆமா சார். மூலத்துக்கு உண்டான பொருளா? மூலிகை பொருள். மூலிகை பொருள் சொல்லுங்க. நீங்க மூலம்னோட எனக்கு ஒரு மாதிரி உதறிட்டு கை கழலாம். மூலிகை பொருள்லாம் அதில் கலந்து. மூலிகை பொருள் அப்படின்னு சொல்லி கடையில் போய் கேட்டீங்கன்னா தருவாங்க. அதை வாங்கி அது கூட கலக்குனீங்கன்னா அதுதான் பெருங்காயம். கூட்டு பெருங்காயம். எதெல்லாம் கூட்டு சேருதோ அதான் அதுக்கு பேரு கூட்டு பெருங்காயம் வச்சிருக்கு. நீங்க கூட்டுன்னு பொரியலோட சேர்த்து நினைச்சிடப்படாது, சரியா? அண்ணே, என்ன உங்க பேர் என்ன? சீனிவாசன், கள்ளக்குறிச்சி. சீனிவாசன், கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியிலிருந்து நாங்க எதை சொன்னாலும் சரியாகத்தான் சொல்லுவோம். அப்ப அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? நீ ஏதோ மரத்துல சொன்னல, அந்த மரம் கருவேல மரமா இருந்திருக்கு. உனக்கு தெரியுமாமா? உனக்கு தெரியுமா தெரியாதா? காய இதுல இருந்து தயார் பண்றான்னு தெரியாதா? பெருங்காயம். அவர் சொன்னதே கரெக்டா கூட, இவர் சொன்னது கரெக்டா கூட இருக்கும். நீ என்ன சொல்ற? தப்புயா. அண்ணா நீங்க கிளம்புங்க. யாருக்கு உங்களுக்கு தெரியுமாமா? சொல்லுமா. பெருங்காயம் வந்து ஒரு மரத்துல இருந்து தான் அதை எடுக்கிறாங்க. அதான் மரத்துல இருந்து எடுக்காங்கன்னு சொன்னோமா. அது வந்து கருவேல மரம்னு சீனிவாசன் சொல்லியிருக்காரு. சும்மாவும் சொல்லல, கள்ளக்குறிச்சி வந்து சொல்றாரு. அது வந்து சியாக் போடியா அப்படின்னு ஒரு மரம். சியாக் போலியா? போடியா. ஆமா, சியாக் போடியாவா? ஆமா. அதுல இருந்து அந்த ஒரு கையில போன் வச்சிருக்கியா? போன் இல்ல என்கிட்ட. இல்ல, ஓட்ட போன் இருக்காமா? இல்ல, ஓட்ட போன் இருக்கா? இல்ல. ஏன் சார்ஜ் போட கொடுத்துருக்கீங்களா? அப்ப கண்டுபிடிக்க. அதுல இருந்து தான், அதுல வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்குல்ல, அதுதான் பெருங்காயமா. பவுடராவும் எடுப்பாங்க, கட்டியாவும் எடுப்பாங்க. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அப்ப அந்த மரம் பேர் தெரியல. அதுதான் சரியா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன ஜோடியாமா? ஏதோ ஜோடியா சொன்னீங்க. பிரியங்கா சௌத்ரின்னு சொல்லிடுமா? அப்படியெல்லாம் இல்ல. இல்ல, இந்த மரம் பேர் தெரியலையா? டிடி பெருங்காயம். அதுதான் நாங்க ஏதோ கடையில வாங்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம்யா. ஆனா ஒரு மரத்துல இருந்து வடிகிற ஒரு இதான்
பிசிமி. ஆமா, பக்கத்துல நெருங்கி வந்துட்டாப்ல. இருந்தாலும் அடுத்தாப்புல யாராவது இதுக்கு சரியான பதில் சொல்றாங்களான்னு பாப்போம். ரொம்ப நன்றி. பொடியா. இது சியாக் பொடியாவா? ஆமா. யோ, போற போக்குல சொல்லிட்டு போறோம்யா, சியாக் பொடியோ. ஏதாவது இதாக இருந்தா போடியா. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். சியாக் பொடியா தானே? தெரியல. ஏதாவது கிஃப்ட் இருந்தா இந்த பக்கம் தூக்கி போடியா அப்படிங்க இல்லையா? சரி, நானும் இதோட 5 டைம் உங்ககிட்ட விளம்பரம் கொடுத்துட்டேன். ஒரு நாளைக்கு gift கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நாள் கிஃப்ட் தர மாட்டேங்க. டேய், உன் மேல எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. நீ பாட்டுல மைக்க தூக்கிட்டு வர, தாம்பரம் பஸ் ஸ்டாண்டை சுத்தி எடுத்துட்டு போற. நானும் 5 வாட்டி உன்ட்ட பேசியிருக்கேன், ஒரு வாட்டி கூட நீ கிஃப்ட் தர மாட்டேங்க. ரொம்ப நன்றி. அது கேஸ் ப்ராப்ளம் போடுவாங்க, சாம்பார் ரசம். அது கேஸ் சம்பந்தப்பட்ட யாருக்காவது அது சூப்ல போடுவாங்க அப்படிதானே? ரசத்துல போடுவாங்க, சாம்பார்ல போடுவோம். அப்போ உங்களுக்கு பெருங்காயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஆமா, அதுக்காக ஒரு வாட்டி கை தட்டிடலாமா உங்களுக்கு? அருமை. இப்போ நீங்க இந்த பெருங்காயம் எதுல தயார் பண்றாங்கன்னு ஒரு 100 பேர்கிட்ட கேட்டோமா, ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. ஓமத்துல தயார் பண்றாங்கன்றாங்க, என்னெல்லாமோ சேர்த்து கலக்குவாங்க, கட்டியா வைப்பாங்கலாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு உங்களை பார்த்தா மட்டும்தான் சரியான விடை சொல்லி இந்த பரிசை தட்டிட்டு போயிருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, ஏன்னா பிரியங்கா அப்படின்னாலே சாதாரண ஆள் கிடையாதுல்ல. என்னடா இப்படி பேசுறீங்க? இல்ல சாதாரண ஆள் தான். சாதாரண தானா? நீ ஒன்றும் பெரிய பில்டப்லாம் கொடுக்க வேண்டாம். பிரியங்கா சாதாரண ஆள் தான், சரியா? ஆமா, ஆனா சொல்ற பதில் வந்து பூதாகரமா இருக்கும். சொல்லுங்கம்மா. அந்த இஞ்சி பூண்டு மிளகு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் இல்ல, மிளகு. மிளகா? சரி, நான் மிளகான்னு கருப்பு மிளகு இருக்குல்ல. ஆமா, அதான் இஞ்சி பூண்டு மிளகு மிளகு மிளகு. மிளகு. இந்த மூணையும் தான் அரைச்சி வேற அது கருவேப்பிலை, காய கொத்தமல்லி? வச்சு. இல்ல அதெல்லாம் இல்ல. நான் என்னத்த சொல்ல, நீங்க தான் நான் என்னத்த சொல்ல, நீ அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு எதையாச்சும் சொல்லியா? இருக்க. அப்புறம் நான் என்னத்த சொல்றது? அவங்க சொன்னதுதான் சொல்லணும். அதுதானே உண்மை. இல்லம்மா, அவங்க சொல்லாத கூட நீங்க சொல்லலாம். நம்ம நல்ல உள்ளவங்க. உங்க பேர் என்ன? என் பேர் மேரி. மேரி. ஆமா. பிரியங்கா அவர்கள் கூறியது சரியா, மேரி அவர்கள் சொல்ல போவது சரியாங்கிறத பொதுமக்கள் உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. உலகமே உங்களை தான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. மேரி அம்மா, பெருங்காயம் இருங்க சார், அதுக்குள்ள ஒண்ணுமே பண்ணலையம்மா. பாக்கும்போது சிரிப்பு தானே வருது. ஐயோ, நீங்க சிரிச்சீங்க, உங்களை உத்து நோக்கினேன். உலகமே உத்து நோக்கிட்டு என்ன உத்து நோக்க வச்சுட்டீங்களே. சரி இருங்க. இப்ப பிரியங்கா ஒரு நிமிஷமா, எல்லாம் விலை தெரிந்த ஒரு ஆளுங்க இருக்காப்ல. நீங்க தயவு செய்து எங்கேயும் போயிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க. பெருங்காயம் வந்து நீங்க சொன்ன மாதிரி மிளகு, மிளகு, ஜீரகம், ஜீரகம், திப்பிலி, கருஞ்சீரகம், சாலியல், சென்னாயிரு, சதகுப்பை. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாதா? மிளகு. ஏண்டா, உனக்கு நாட்டு மருந்து பேர் தெரியும்னா வரிசையா சொல்லிட்டே போக நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. சொல்லுங்க. யார் எங்களை இப்படி பண்றீங்க? ஏன்னா ஒண்ணுமே பண்ணலையம்மா. நீங்க சொல்லி விடைய மட்டும் சொல்லிருங்க. பரிசு ரெடியா இருக்கு. பரிசு எடுப்பா, பரிசு எடுப்பா. கரெக்டா நெருங்கி வர்றாங்க 2 பேரும். ஜீரகம், மிளகு. சற்று அமைதியாக இருக்க வேண்டும். அரைச்சி அப்படி தலைவலியா தேய்ச்சிட்டு கிளம்பிடணும். அரைச்சி காய வச்சு பொடி பண்ணி கெட்டியா. முதல்ல வந்துருங்களேன். அந்த அக்கா குறுக்க வந்துட்டாங்க. சீரகம், மிளகு, மிளகு, பூண்டு, பூண்டு இதெல்லாம் சேர்ந்து அரைச்சு, இது எல்லாம் போட்டு கிரைண்டர்ல போட்டு கட 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 அரைச்சு அரைச்சி அப்படியே பாவு மாதிரி காய்ச்சி, அப்படியே பாவா காய்ச்சி நல்ல கெட்டியா பாக்கெட் பண்ணி வைக்கிறாங்க. நல்ல கெட்டியா பாக்கெட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே பாக்கெட்டுக்குள்ள ஊத்தி கெட்டி மொட்டை மாடியில தூக்கி போட்டுருங்க. அப்படிதானே? என்ன சொல்லிட்டு மேரியம்மா சிரிக்காங்க. உண்மையா பொய்யா சொல்லுங்க. நான் தான் கேட்கணும், இது உண்மையா பொய்யான்னு. என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஹெல்த் பாஸ்கெட் மல்டி மில்லட் முருங்கை மிக்ஸ் சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்க. இது ஹெல்த்துக்கு புது ட்ரெண்ட்.